வெல்கம் டு ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷன். வீட்டில இருந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் ஜுவல்லரி மேக்கிங் அண்ட் அசசரிஸ் பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா ஸ்பார்க்கிள் நெஸ்ட் கிரியேஷனுங்கிற நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க. இன்விசிபிள் பேர்ல் செயின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு கியர் வயர் அண்ட் கியர் லாக் இம்பார்ட்டன்ட். சில்வர் கலர் கியர் வயர் அண்ட் கியர் லாக் எடுத்துருக்கிறோம். ஃபஸ்ட்டு கியர் வயரை எடுத்து 15.5 inch மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 12 inch, தென் 13, 14, 15 அண்ட் 15.5 இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் இன்பிட்வீனில் ஜுவல்லரி மேக்கிங் பிஸ்னஸ்க்கு தேவையான டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ கியர் வயரோட ஒரு எண்டில் ஒரு கியர் லாக், ஒரு பேர்ல் பீட், அப்புறம் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு செட்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை கியர் வயரோட சென்டர்ல கொண்டு வந்து 2 கியர் லாக்கையும் பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் இந்த பேர்ல் பீட் மூவ் ஆகாம இதே பிளேஸ்லயே இருக்கும். அடுத்தது இந்த பேர்ல் பீடுக்கு 2 சைடும் ஒரு பேர்ல் பீட் வைக்கணும். ஸோ ரைட் சைடு எண்ட்ல ஒரு கியர் லாக், ஒரு பேர்ல் பீட், அப்புறம் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணணும். இப்போ இந்த 2 கியர் லாக் இடையிலையும் 1.5 inch இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி 2 கியர் லாக்கையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணணும். 1.5 inch தான் வைக்கணும்னு இல்லை, 2 inch கூட வைக்கலாம். பட் எல்லா பேர்ல்ஸுக்கும் இடையில ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ ரொம்ப பீக்ல இருக்கிற சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் டியூட்டோரியல் வீடியோ வேணும்னா சில்க் த்ரெட்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்தது லெஃப்ட் சைட்லையும் இதே மாதிரி ஒரு கியர் லாக், பேர்ல் பீட், அப்புறம் ஒரு கியர் லாக் ஆட் பண்ணணும். இப்போ இதை அப்படியே டர்ன் பண்ணி வச்சுக்கலாம். அப்பதான் மெஷர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ அதே மாதிரி 2 கியர் லாக் இடையிலையும் 1.5 inch இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி கியர் லாக் 2ஐயும் பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம 3 பேர்ல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. அகெயின் ரைட்ல ஒரு கியர் லாக் வச்சு 1.5 inch மெஷர் பண்ணி அது பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு பேர்ல், ஒரு கியர் லாக் ஆட் பண்ணி கியர் லாக் ப்ரெஸ் பண்ணி பேர்ல் பீடை மூவ் ஆகாம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைட்லையும் இதே மாதிரி பேர்ல் ஆட் பண்ணி ஒரு டிப் பார்க்கலாமா? எப்பவும் கஸ்டமர்ஸ் பின்னாடியே ஓடுறதுலையே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக அழகழகா டிஃப்ரெண்டா யூனிக்கா ஒரு தோட்டத்தையே உருவாக்கி வச்சோம்னா கஸ்டமர்ஸ்ங்கிற பட்டர்ஃப்ளை நம்மளை தேடி கண்டிப்பா வருவாங்க. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இப்போ 5 பீட்ஸையும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் பேக் ஹூக் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு கியர் வயரோட ஒரு எண்டில் ஒரு கியர் லாக், பேக் ஹூக்கோட ஒரு பார்ட் ஆட் பண்ணி கியர் வயரை வளைச்சு அதை அகைன் கியர் லாக்குள்ளேயே விட்டு அதை ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிரிம்ஸ் யூஸ் பண்ணா நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். பட் கஸ்டமர்ஸ் இதே போதும்னு சொன்னதுனால நம்ம இந்த மெத்தட்லயே பேக் ஹூக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது இன்னொரு எண்ட்லையும் ஒரு கியர் லாக், பேக் ஹூக்கோட இன்னொரு பார்ட் ஆட் பண்ணி கியர் வயரை வளைச்சு கியர் லாக்குள்ள விட்டு அதை ப்ரெஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இன்விசிபிள் பேர்ல் செயின் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது செரி ஃப்ரூட் நெக்லஸ் ரெடி பண்ணலாமா? இதுக்கு ஸ்பெஷல் காப்பர் வயர் ஃபார் ஜுவல்லரி 0.5 mm எடுத்து அது 20 inch இருக்கிற மாதிரி மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கலாம். 12 inch, அகெயின் 8 inch எடுத்தோம்னா 20 inch கிடைச்சிடும். அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வயரோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செரி ஃப்ரூட் ரெடி பண்ண போறோம். அதுக்கு ஒரு ஹெட் பின்ல ரெட் கலர் செல்லி பீட், ஒரு அக்ரலிக் லீஃப் பீட் ஆட் பண்ணி கொஞ்சம் கேப் விட்டு ஹெட் பின்னை வளைச்சு எக்ஸ்ட்ராவா கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் நோஸ் பிளேயர் வச்சு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வளைச்சோம்னா ஒரு லூப் மாதிரி கிடைக்கும். ஸோ நமக்கு ஒரு செரி ஃப்ரூட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு செரி ஃப்ரூட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மெட்டல் ஃப்ளவர் சாமும் இந்த டிசைனுக்கு தேவைப்படுது. இப்போ வயரோட ஒரு எண்டில் ஒரு செரி ஃப்ரூட், மெட்டல் ஃப்ளவர், அடுத்தது இன்னொரு செரி ஃப்ரூட் ஆட் பண்ணி சென்டருக்கு கொண்டு வந்துடலாம். இதை அப்படியே டர்ன் பண்ணி B7000 க்ளூவை மெட்டல் ஃப்ளவர் மேலே அப்ளை பண்ணி 2 செரி ஃப்ரூட்டையும் மெட்டல் ஃப்ளவரோட சேர்த்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு டிப் பார்க்கலாமா? நம்ம எப்பெல்லாம் B7000 க்ளூ யூஸ் பண்ணுறோமோ
அப்பெல்லாம் வெட் கிளாத் வச்சு எக்ஸ்ட்ரா க்ளூனால வர ஸ்ட்ரெயின்ஸை க்ளீன் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிசைனோட 2 சைட்லையும் ஒரு ரெட் கலர் ஜெல்லி பீட் ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஒரு எக்ஸாம் பேட்ல இந்த வயரோட ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்னொரு எண்டில் 5 கிரீன் கலர் ஜெல்லி பீட்ஸ் இன்பிட்வீன்ல ஸ்பேசர் வச்சு கோர்த்துக்கலாம். அடுத்தது 18 கிரீன் கலர் ஜெல்லி பீட்ஸ் கோர்த்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த நெக் டிசைனோட ஒரு சைடு ரெடி ஆகிடும். இதே மாதிரி இன்னொரு சைடையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பேக் ஹூக் ரெடி பண்ணணும். அதுக்கு பேக் ஹூக்கோட ஒரு எண்டில் பேக் ஹூக்கோட ஒரு பார்ட் மட்டும் ஆட் பண்ணி இந்த வயரை வளைச்சு அழகா சுத்தி விட்டு எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு நெக்லஸோட ஒரு எண்டில் பேக் ஹூக் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நெக்லஸோட இன்னொரு எண்டுலையும் பேக் ஹூக்கோட இன்னொரு பார்ட் ஆட் பண்ணி வயரை வளைச்சு அழகா சுத்தி விட்டு எக்ஸ்ட்ராவை கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு சம்மர் தீம்ல செரி ஃப்ரூட் நெக்லஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேட்சிங்கா பிரேஸ்லெட், இயரிங்ஸ் ரெடி பண்ணிட்டா இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆயிடும். உங்க கிட்ஸுக்கு இந்த நெக் செட் வேணும்னா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.